அருட்பெருஞ்சோதி அருளரசு 95 காணொளி அன்பர்களுக்கு வணக்கம். வெல்லுக வெளியில் செல்லும் மனத்தை, மனதினுடைய ஆற்றலை அதிகரிப்பதற்காகவும் இறைநிலையை அனுபவிப்பதற்காகவும் இந்த மந்திரங்கள் நமக்கு தரப்பட்டன. பல்வேறு மந்திரங்கள் இருந்தப்பட்ட போதும் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் மிக எளிமையான, இனிமையான, பயனுள்ள சொற்களை நமக்கு கொடுத்து சென்றுள்ளனர். கொடுத்தது மட்டுமல்ல, அந்த வார்த்தைகளுக்கு எந்த விதமான பலன்கள் இருக்கும் என்பதை அவர்களுடைய வாழ்க்கையாகவே அதை வாழ்ந்து காட்டி, அந்த தன்மையினை நமக்கு சுட்டிக்காட்டி இறைநிலை அடைந்தனர். அவ்வாறு சுட்டிக்காட்டிய மந்திரங்கள் பல. அதில் திருமங்கையாழ்வார் பாடிய பாசுரம் ஒரு அற்புதமான, இந்த உலகத்திற்கு தேவையான விஷயங்கள், சொல்லனா துயர் சூழ்ந்த இந்த உலகில் வாழ்வது என்பதே ஒரு சவாலான விஷயம். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம எழுந்திருக்கும் பொழுது அது பெரும் சவாலான ஒரு விஷயத்தை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம் கவலை என்னும் அலைக்கடலில் கடந்து செல்ல அமைதி நிலை அடையும். அதனால்தான் பரந்தாமன் ஆழ்கடல்ல பள்ளி கொண்டிருக்க காரணம் என்னன்னா, முன்னால அலைகள், கவலையெல்லாம் கவலை, துன்பம், துயரம், வறுமை, இந்த மாதிரி அலைகள் தொடர்ந்து அடித்து கொண்டே இருக்கும். இதையெல்லாம் கடந்து சென்றா நடுவுல போனீங்கன்னா அலையே இருக்காது. அங்க அமைதி என்னும் மனம்தான். அந்த நிலையை நாம எட்டுவதற்கும் வாழ்க்கையில நமக்கு பல்வேறு தடைகள், ஒன்றல்ல இரண்டல்ல, அதற்கெல்லாம் ஒரு அற்புதமான, மிகவும் பயனுள்ளது. இதை அனுபவித்து பார்த்தவர்களுக்கு தெரியும். இத ஒரு முயற்சி எடுத்து, ஒரு உறுதிப்பாடு எடுத்து 48 நாட்கள் உங்க இல்லத்துல விளக்கேற்றி ஏதேனும் ஒரு பலன், நன்மையான விஷயத்தை நாடி அந்த ஸ்ரீமன் நாராயண மூர்த்தியை இதய தாமரையில் அமைதி என்னும் ஆசனத்தில் அமர்த்தி இந்த திருமங்கையாழ்வாருடைய பாசுரத்தை சொல்லும் பொழுது கண்டிப்பா இந்த மாற்றம் வேற மாதிரி இருக்காங்க. இது விளம்பரம் செய்வதற்காகவோ மிகைப்படுத்தி சொல்வதற்காகவோ அல்ல. இதை அனுபவித்து பாருங்கள். அப்போதுதான் உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய இன்பம் தெரியும். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் என்பார்கள். நாயன்மார்களுடைய வார்த்தைகளும் ஆழ்வார்களுடைய வார்த்தைகளும் மிக அற்புதமானது. ஒரு சொல்லுக்கு பல்வேறு அர்த்தங்கள் இருக்கிறது. அந்த பல்வேறு அர்த்தங்களும் பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து தன்னுடைய ஆத்ம அனுபூதி அடைவதற்கான பயன்படுத்திய சொற்கள் தான். பணம் வரணும் அப்படின்னா அதுக்கு சில பதிகங்கள் இருக்கு. திருமணம் ஆகணும், குழந்தை பேருக்கு, தொழில், வறுமை நிலை மாறணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் பதிகம் கொடுத்துருக்காங்க. அது செந்தமிழால கொடுத்துருக்காங்கன்னும் பொழுது அதனுடைய இன்பத்தை அனுபவித்து பார்த்தால்தான் தெரியும். எந்த ஒரு செயலுமே நம்ம முதல்ல அதை கடைபிடிக்கணும்.
தொடர்ந்து கடைபிடிச்சாதான் அதில் என்ன இருக்கு, அது உண்மையா பொய்யா என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும், பகுத்தறிய முடியும். திருமங்கை ஆழ்வார் அந்த ஆழ்வார்கள்ல அந்த வரிசையில திருமங்கை ஆழ்வார் பாசுரம் மிக பிரசித்தியானவை. அவங்க எல்லாருக்கும் அது தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் கூட நம்முடைய அருளரசு காணொளி வாயிலாக இதை உங்களுக்கு நினைவுபடுத்துவதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். சரி, அந்த பாடல்களை நாம் பார்ப்போம். குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆனவெல்லாம் நிலந்தரும் செய்யும் நீள் விசும்பருளும் அருளொடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயினச் செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமமே. இந்த நாராயணா என்ற மந்திரத்தை உச்சரிக்க குலம் தரும் செல்வம் தரும் துயரெல்லாம் தீருமா, நிலம் தரும் வீடுபெற்றியும் அளிக்கும் நீள் விசும்பருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் புகழையெல்லாம் கொடுக்கும் தாயினும் மேலான செய்யும். ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு எவ்வளவு அன்போடு அந்த குழந்தைக்கு உணவு ஊட்டுவதோ, அந்த குழந்தைக்கு தேவையான விஷயங்களை செய்வதோ, அந்த குழந்தையுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து அந்த குழந்தையுடைய வளர்ச்சியே தன்னுடைய வளர்ச்சியாக எண்ணி செயல்படுகின்ற தாயை காட்டிலும் இந்த நாராயணா என்னும் மந்திரம் மேன்மை மிக்கது. எத்தனையோ விஷயங்களை நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல எத்தனையோ விஷயங்களுக்காக நம்ம தேவையில்லாத நேரங்களை செலவழிக்கிறோம். நம்மளுடைய சாஸ்வதமான, நம்மளுடைய உயிருக்கு உற்ற துணையான இந்த ஆழ்வார் பாசுரங்கள், நாயன்மார்களுடைய திருமுறைகள் எல்லாம் நம்ம படித்து தெளிஞ்சு அதை தொட்டாலே நமக்கு ஒரு இன்பம் கிடைக்குங்க. இது சத்தியமான ஒரு உண்மை. நீங்க இறைவனுடைய அருளால உங்க குழந்தைகள், உங்கள் குடும்ப உறவுகள், உங்கள் நண்பர்கள் எந்த விஷயமாக வேணாலும் இருக்கலாம். அந்த விஷயத்துக்காக ஒரே ஒரு விளக்கு, வெளியில ஒரு விளக்கு, உள்ள அகவிளக்கு. இந்த அகவிளக்கு தான் அறிவொளி, அன்பொளி, எப்படிலாம் சொல்றான். எத்தனையோ சொல்லிட்டு போகலாம். ஆயினும் இந்த ஒரு பாடல் உங்களுக்கு ஒரு மேன்மையை கொடுக்கும். குலம் தரும் செல்வம் தந்திடும் பாடல்களை 48 நாட்கள் ஒரு விரதமாக வைத்து இதை 108 முறை தினமும் சொல்லுங்க. தேவையற்ற பேச்சுக்களை எல்லாம் குறைச்சி நமக்கு நல்லது, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சூழல்களுக்கு நல்லது, நம்முடைய வாரிசுகளுக்கு நல்லது, இறைவன் நமக்கு கொடுப்பதற்காக அனைத்து பொக்கிஷத்தையும் வைத்துள்ளான். பெற்றுக்கொள்வது அவரவருடைய கரத்தில் உள்ள பாத்திரத்தின் அளவை பெற்றது. அந்த பாத்திரத்தை சுத்தம் செய்வதும் அளவை அதிகரிப்பதும் தான் இந்த திருமுறைகள், பாசுரங்கள், மந்திரங்கள். எனவே நாயன்மார்கள் வழியிலும் ஆழ்வார்கள் வழியிலும் செந்தமிழால்
இறைவனுடைய புகழை பாடுவோம். எல்லாம் வல்ல இறை அருளை பெறுவோம். இன்பமுடன் வாழ்வோம். இனிது இனிது இனிது. நன்றி. ஓம்